திமுக தலைவராக இருக்கட்டும், அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த குதிரை பேரம் அப்படின்ற விஷயம் இல்ல, குதிரை பேரத்தை விட அவர் செய்திருப்பது என்ன பேரம்? இருவரும் இணைந்து ஒரு ஆட்சியை நடத்தலாம் என்று சிந்திப்பதே தவறா இல்லவ? அந்த செய்தி உங்களிடத்திலே வந்ததா இல்லையா? முதலமைச்சர் யார், துணை முதலமைச்சர் என்று முடிவு செய்யப்பட்டது உங்களுக்கு புரியுமா இல்லையா? இத்தனையும் செய்துவிட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு இது சரியான நேரம் அல்ல, காலம் சரியான அதற்கான பதிலை தரும். சிவி சண்முகம் தரப்பினர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல இருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து உங்க கட்சியிலேயே இப்ப இணைஞ்சிட்டாங்க. மத்தவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அவங்க கிட்ட வேற எதுவும் முரண் ஏற்பட்டிருக்கா? யாருக்குமே முரண்பாடுகள் இல்லை. எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள். எல்லோரும் தங்களுடைய மனநிலைக்கேற்ப முடிவுகளை மேற்கொள்கிறார்கள். ஆட்சிக்கு வந்து 15 நாட்களிலேயே பல கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. பாலியல் அது மாதிரி இல்லை. இதுல இது சாதாரணமா ஒண்ணு நடத்துற வச்சு சொல்ல முடியாது. இதை பொறுத்தவரையிலும் 20 மணி நேரத்திற்குள் ஃபுட்டேஜ் மூலமாக கைதிகளை செய்து அவர்கள் அந்த பாலியல் குற்றம் செய்தவர்களை கைது செய்து மட்டுமல்ல, அதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் நேரடியாகவே இதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் எந்த முதலமைச்சரும் இதை பற்றி இதுபோன்ற வேகமாக செயல்பாடுகளை செய்ததில்லை. அவருடைய சிந்தனைகளே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் தனிப்படையை அமைத்திருக்கிறார். அதற்கான ஒரு காவல்துறையுடைய ஐஜி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழக வரலாற்றில் இதுவரையிலும் இல்லை. அது ஒண்ணுமேல தான் கொடுக்க முடியும். நீங்க எவ்வளவு 10 டேஸ் 5 டேஸ்ல எப்படி வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியும்? பைனான்ஸ் பொசிஷன்லாம் பார்த்து டீட்டெயிலா வாங்கி அதுக்கப்புறம் தானே கொடுக்க முடியும். வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து என்ன பெரும் பேப்பர்ல எழுதி கொடுக்காது. வீலாட்ட வெள்ளை அறிக்கை கொடுப்போம்னு சொல்லிட்டு வெள்ளை பேப்பர் இடத்துல காட்ட முடியாது. தெளிவாக நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையும் தெளிவான சிந்தனை உள்ளவர், மக்கள் நலன் காக்கக்கூடியவர், மக்களுக்கு முழு பாதுகாப்பு தரக்கூடியவர், பெண்களுக்கு இதுவரையும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய முதலமைச்சர். இதுபோன்ற சிறுமிகளுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகள் இனி எந்த காலத்திலும் ஏற்படக்கூடாது என்ற சிந்தனை உள்ள முதலமைச்சர். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ஆட்சி எவ்வளவு சிறந்த ஆட்சி, மக்கள் ஆட்சி என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். முன்னாள் ஆட்சியோட அந்த ஊழல் நடவடிக்கை நம்ம எப்படி அதெல்லாம் இப்ப கேட்டு ஆதரவு தெரிவிச்சவங்க ரொம்ப நாள் விமர்சிக்கிறாங்களா? அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? யார் ஆதரவு? உங்களுக்கு விசிகா, கம்யூனிஸ்ட் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்கள வந்து இரண்டாம் கட்ட தலைவர் சொல்வது வேறு, கொள்கை ரீதியாக அவர் நிற்கிறார் எங்களோடு இணைந்து, அவ்வளவுதான். கொள்கை பிடிப்போடுதான் அங்கே கூட்டணியில் இருந்தார்கள். ஒரு ஆட்சி கொள்கை ரீதியாக நிற்கின்ற ஆட்சிக்கு பக்கவளமாக இருக்கிறார்.